என்ன நண்பர்களே, வீட்டுக்குள்ள அந்த 2 பேரை ஸ்வாப் பண்ண போறாங்க போலயா. காலங்காத்தால பிக் பாஸ் வந்து 2 பேரை ஸ்வாப் பண்ணனும், யாரை ஸ்வாப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி எல்லாம் வச்சு விட்டுருக்காப்ல. ஆனா பரவாயில்ல ப்ரோ, நேத்து நைட்டு போட்ட பிளான் காலங்காத்தால பயங்கரமா சக்சஸ் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா நேத்து நைட்டு இவங்க எல்லாம் உட்காந்து பிளான் போடும்போது ஒரு 4 பேரை கரெக்டா குறி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு 4 பேரை இவங்க 8 பேரை கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு நாங்க அட்டாக் பண்றோம் சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அதுல சௌந்தர்யா இருக்காங்க, ஜாக்லின் இருக்காங்க, அருண் இருக்காங்க, விஜய் விஷால் இருக்காங்க. அருணும் விஜய் விஷாலும் ஏன் இவங்க அட்டாக் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம ஃபேட்மேன் சார் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, அந்த டாப் 5 ஆர்டரை நான் மாத்தி தரேன். எப்படி அந்த டாப் 5 ஆர்டரை நான் மாத்தி தரேன், கவலைப்படாங்க ரயான் அப்படி சொல்லிட்டு ரயான் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடக்க போகுது, அந்த டாப் 5 ஆர்டரை இவங்களால மாத்த முடியுமா? இப்போ இந்த 4 பேரை ரீப்ளேஸ் பண்றதுக்காண்டி குறி வச்சு பேசிட்டு இருக்காங்களா. இந்த 4 பேர்ல இருந்து யார் 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, என்னதான் நடக்க போகுது எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க நண்பர்களே. பிக் பாஸ் கடுமையான சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஒண்ணுமே இல்லை ப்ரோ, காலங்காத்தால வீட்டுக்குள்ள ஆக்டிவிட்டி வைக்கிறாங்க. ஆக்டிவிட்டியை வச்சோடனே வீட்டுக்குள்ள எல்லாரும் எந்திரிச்சு 2 பேரை சொல்லுங்க, காரணம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதுல அதிகபட்சமா சௌந்தர்யாவும் ஜாக்லினே சொல்லிருக்காங்க. அப்படி அதிகபட்சமா சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க 2 பேரே சொல்லிருக்காங்க. இவங்க 2 பேரை சொல்றதுல ஜாக்லின்கான கேம் என்ன சொல்றாங்கன்னா, ஜாக்லின் வந்து வாரம் கேம் மாத்திட்டு இருக்காங்க. வாரம் யாருக்கு ஓட்டுகள் இருக்கோ அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிறாங்க, யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை நம்மளும் பேசியிருக்கோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை நம்மளும் பேசியிருக்கோம். இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஜாக்லின் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருக்கோம். நம்ம நிறைய இடங்கள் அடிச்சிருக்கோம். ஆனா வெளியே இருந்து ஒரு 8 பேர் வந்து உள்ள இருக்க அந்த 8 பேர் அட்டாக் பண்ணும்போது இங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜியாச்சும் இருக்கு. அப்படியே ஜாக்லின் கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாச்சும் இருக்குது. வாரம் இந்த கேம் காண்டி ஏதோ ஒன்று பண்ணணும், வீட்டுக்குள்ள என்னத்தையா பண்ணி சர்வே ஆகலன்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒன்று பண்றாங்கல்ல. நீங்க ஒரு 8 பேர் இருக்கீங்களா, நீங்க என்ன கேம் வச்சிருந்தீங்க? நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கல்ல, ரிட்டர்ன் உள்ள வந்திருக்கீங்க, நீங்க என்ன கேம் வச்சிருக்கீங்க? என்ன காரணத்தினால நீங்க உள்ள ரீப்ளேஸ் ஆகணும்னா ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த மாதிரி நாங்க கேம் ஆட மாட்டோம், வாரம் ஜாக்லின் மாதிரி நாங்க ஆள் மாதிரி ஒருத்தரையா பிடிச்சி ஒன்று பண்ணோம். ஆமாப்பா ஆமா, ஜாக்லின் வாரம் ஆட்களை மாத்தி ஒருத்தரையா பிடிச்சி கேம் ஆடினாங்க, இல்லைன்னு சொல்ல. உங்ககிட்ட என்ன கேம் இருக்கு, உங்ககிட்ட எந்த கேம் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஆட மாட்டோம், நீங்க ஆடவே இல்லைன்னு சொல்லி தான் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியெடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? நீங்கெல்லாம் ஆடவே இல்லை, உங்ககிட்ட பெருசா கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியெடுத்தாங்க. நான் இந்த இடத்துல சாச்சனாவை சேர்க்கல. சாச்சனா வந்து 65 நாள் கண்டென்ட் கொடுத்து அந்த பொண்ணை உள்ள எடுத்துட்டு வர மாட்டேன். நான் சுனிதா எடுத்துட்டு வரேன், சுனிதா வர்ஷினி இவங்களெல்லாம் எடுத்துட்டு வரேன். இவங்கெல்லாம் சொல்றாங்க பயங்கரமா நீங்க வந்து வாரம் இந்த மாதிரி மாத்தி ஒரு கேம் ஆடுறீங்க. உங்ககிட்ட என்ன கேம் இருந்துச்சு, உங்ககிட்ட என்ன கேம் இருந்துச்சு? இப்போ எதுக்கு நீங்க ரீப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட பாயிண்ட்ஸே இருக்காது, சுத்தமா இருக்கு. ஓகேவா? ஜாக்லின் சொல்றது ஒண்ணு தான், நீ இப்படி பண்ற ஆட்களை மாத்திர ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகி ஒரு கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு நானும் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம நிறைய இடங்கள்ல ஜாக்லின் அந்த விஷயத்தை அடிச்சிருக்கோம். ஆனா இவங்க கிட்ட அந்த கேம் இருக்கா? இல்ல இவங்க கிட்ட கேம் இருக்கா? இவங்க கிட்ட இந்த கேம் இல்ல, இவங்க கிட்ட கேம் இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. இவங்க 8 பேர் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. நாங்க வீட்டுக்குள்ள இருக்க அந்த 8 பேர்ல ஒரு சில பேர் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறோம், ஒரு சில பேரை எக்ஸ்போஸ் பண்ணி கேமை ஃபுல்லா மாத்த போறோம் அப்படிங்கிறாங்க. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். இன்னும் 2 நாள் இருக்கு, 2 நாள்ல சாட்டர்டே சண்டே வந்துடும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் தான் இதுக்கப்புறம் அதிகமா இருக்கும். மேபி நைட்டுக்கு அப்புறம் சில பல பஞ்சாயத்து இருக்கலாம். நாளைக்கு ஃபுல்லா பஞ்சாயத்து இருந்தா கூட சாட்டர்டே சண்டே வந்துடும். சாட்டர்டே சண்டேல சேதனை என்ன பண்ண போறோம் நமக்கு தெரியல, அது நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாட்டர்டே சண்டேக்குள்ள நீங்க ஒரு கேமை மாத்தி அதுக்குள்ள அந்த டாப் 5 மாத்திருவீங்களா என்ன? இல்ல கேட்கறேன், எனக்கு தெரியல ப்ரோ, நான் கேட்கணும்ல. 2 நாள் இருக்கு. இந்த 2 நாள்ல சாட்டர்டே சண்டே முடிஞ்சா அதுக்கு அடுத்த கடைசி அந்த டாப் 5 ஆர்டர் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் 7 உள்ள வச்சிருப்பாங்க. ஒரு எவிக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டாப் 7 உள்ள வச்சிருந்தா ஒருத்தர் பண பெட்டி, ஒருத்தர் மிட் வீக் எக்ஷன் சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. நீங்க இப்ப கடைசி வாரம் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டே இருப்பீங்கன்னா கடைசி வாரம் அட்டாக் பண்ண ஓட்டுகள் ஏறத்தானே செய்யும், குறையாத இல்ல கேட்குற குறையாது அப்படி. இல்ல சௌந்தர்யாக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சௌந்தர்யா வெளியே பயங்கரமான பிஆர் வச்சிருக்கா, வெறித்தனம் பிஆர் தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களப்பா, இன்னும் வேற கருத்து சொல்லுங்க அப்படின்னா இந்த இடத்துல சுனிதா ஒரு கருத்து சொல்றாங்க, உனக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ்லாம் இல்ல, உனக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸே இல்ல, நீ எல்லாமே காசு கொடுத்தல மட்டும் தான் அங்கே ஃபேன்ஸ் இருக்காங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை, நீலாம் வேஸ்ட்டுன்னு சொல்றாங்க. வாவ், பியூட்டிஃபுல் நண்பர்களே, பியூட்டிஃபுல். இதுல பெரிய அழகு என்ன தெரியுமா, உங்க 2 பேரை ஸ்வாப் பண்ண சொல்றாங்களா, இவங்க குறி வைக்கிறது 4 பேர் தான். இதுல சௌந்தர்யாக்கு வந்து ஓட்டுக்களே இல்ல, உனக்கு ஃபேன்ஸ் இல்ல, எல்லாமே காசுன்னு சொல்லியாச்சு. இந்த பக்கம் ஜாக்கல் நீ இப்படி ஒரு கேம் ஆடுறன்னு சொல்லியாச்சு. அருணுக்கும் விஜய் விஷாலுக்கு என்ன சொல்றாங்க, உன்கிட்ட கேமே இல்ல, நீங்க எல்லாம் ஜால்ராஸ், உங்ககிட்ட எல்லாம் கேமே இல்லை, நீங்க சும்மா தான் உட்காந்துருக்கீங்க, நீங்க நிறைய விஷயங்கள் மாத்தி பேசிருக்கீங்க, அதனால நாங்க வந்து இதை மாத்திக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. மொத்தத்துல இந்த 4 பேரா வீட்டுக்குள்ள இப்ப வந்திருக்காங்க ஒரு 8 பேர். அந்த 8 பேர்ல யாரையா ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஓப்பனா சொல்லுவேன், யாரும் தகுதி கிடையாது. ஏன்னா ஒன்று, இந்த ஷோ வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ, உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே எல்லா வகையான எமோஷன்ஸை காட்டணும். வீட்டுக்குள்ளே யாரையா ஒருத்தரை குறி வச்சு மட்டும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதும் செட் ஆகாது. இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் நல்லவன் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டே இருப்பேனும் செட் ஆகாது. அதெல்லாம் செட் ஆகாம தான் அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போனீங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்தது கூட பிரச்சனை இல்லைங்க.
ஆனால் வீட்டுக்குள்ள வந்து நேற்று நைட்லேருந்து ஒன்று சொல்கிறீங்க தெரியுமா, முத்துக்குமார் தான் வின்னர், அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை உங்கள் சைடில் வச்சுக்கோங்க. ஆனால் முத்துக்குமார் தான் வின்னர்னு ஒன்று வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையும் டவுன் பண்ணி ஒரு அந்த அந்த ஆர்டரை மாற்ற போகிறேன்னு சொல்லி அது எப்படி மாற்றுவீங்கன்னு தான் எனக்கு தெரியணும். இப்போ சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா, இப்போ நேராக போயிட்டு நம்ம ரயானை பிடிச்சி நம்ம ஃபேட்மேன் சார் ஒன்று சொல்கிறாங்க, உனக்காண்டி எப்படிப்பா உனக்காண்டி இந்த டாப் 5 ஆர்டரை நான் மாற்றி தரேன், கண்டிப்பாக நீ உள்ளே இருப்பேன்னு சொல்கிறாங்க. அவன் டாப் 5க்குள்ள இருப்பான்னு எங்களுக்கே தெரியும், அவன் டாப் 5க்குள்ள இருப்பான்னு சொல்லி மக்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த ஆர்டரை எப்படி மாற்ற போறீங்க? இப்போ எக்ஸ்போஸ் பண்ணி மாற்ற போறேன்னு சொல்றீங்க, எக்ஸ்போஸ் பண்ணி எப்படி மாறும்? இப்போ என்ன எக்ஸ்போஸ் பண்றீங்க? ஜாக்லின்கான கேமா? ஜாக்லின்கான கேம் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆயிட்டு. சௌந்தர்யாக்கு பிஆர் டீம் சொல்றீங்களா? எல்லாருக்கும் பிஆர் டீம் இருக்குங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆயிட்டு. அந்த பொண்ணு எனக்கு இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா சில பேர் என்ன வெளியே பயங்கரமா செட் பண்ணிட்டு இன்னும் ஒத்துக்க மாட்டேங்காங்க. சில பேர் எப்படி ஒத்துக்க, இப்போ வெளியே இருந்து சப்போர்ட் பண்றவங்களாம் பிஆர்னா வீட்டுக்குள்ள போய் நீங்க ஒரு 4-5 பேர் சப்போர்ட் பண்றீங்களா, அப்ப நீங்க யார்? நீங்களாம் சப்போர்ட்டர்ஸ் அப்படிதானே? ஓகே, இவங்கெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் மக்களே, நம்ம அதை பெருசாக எடுத்துக்கூடாது. அவங்கெல்லாம் சப்போர்ட்டர்ஸ். ஆனால் நீங்கள் வெளியே இருந்து யாராச்சும் சௌந்தர்யாக்கு சப்போர்ட்டா இல்லை ஜாக்லினுக்கு சப்போர்ட்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள்லாம் பிஆர் காசு வாங்கிட்டீங்க ப்ரோ, உங்கள் அக்கௌண்ட்டுக்குலாம் காசு வந்துருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் இது ஒரு கேமாக வச்சிருக்காங்க. இதில் இன்னொரு கேம்னா சௌந்தர்யா வந்து சிம்பத்தி ஓட்டு மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கான்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை இப்போ பிரேக் பண்ணியாச்சுல, உனக்கு ஓட்டுக்கல இல்லை, நீலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சுல. அப்போ சௌந்தர்யா யோசிக்கிறேன், ஆஹா அப்போ நம்மளை முடிச்சு விட்டாங்களா, அப்போ நம்ம வேஸ்டான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் சோஃபால போய் மல்லாக்க படுத்தாச்சு. உடனே அந்த இடத்துல நம்ம வர்ஷியும் சாச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா கேமரா போயிட்டு பாஸ் பாஸ் இங்கே பாருங்க நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், எங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்க, நாங்கள் பியூட்டிஃபுல், என்ன எக்ஸ்போஸ் பண்ணீங்க? அல்றதா? ஓகே, அல்றதெல்லாம் எக்ஸ்போஸா? அப்போ நீங்கள் இந்த அந்த ஒரு ரோஸ்ட் அப்போ சாச்சனா அப்படி அழுதிங்களா? அதுக்கெல்லாம் அப்போ சிம்பத்தி ஓட்டுக்கு வாங்குறக்கு அழுதிங்களா? அழுறது எல்லாமே சிம்பத்தி ஓட்டா மாதிரி நண்பர்களே. சும்மா அழுதாலே சிம்பத்தி ஓட்டு தான், அழுதாலும் சிம்பத்தி ஓட்டு. அந்த இடத்துல கேமராட்டு இருந்து பாருங்க பிக் பாஸ் நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், தயவுசெய்து எங்கள் 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கான கேம், இதை மட்டும் தான் வாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேமராட்ட சொல்கிறாங்க. இதில் ரியாக்கு கடுப்பாயிடுச்சு. இல்லை ரியா வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீம் கூட வந்து அட்டாக் பண்ணாங்க, பட் இருந்தாலும் ரியா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை இது தப்பு, இந்த மாதிரி நம்ம ஒரு கேமை போடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம சாச்சானாக்கான இன்னொரு கேம் பார்க்கணும் ப்ரோ. அங்கே சௌந்தர்யா படுத்திருக்காங்கல்ல, அந்த இடத்துல போய் திருப்பி சௌந்தர்யா உடைக்க ட்ரை பண்ணி அங்கே போய் உட்காந்து அக்கா தூங்காய்க்கா எலும்புக்கா ஏதோ தூங்காய்க்கா எலும்புக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பிரேக் ஆகிட்டு இருக்காங்களாம், அதை இவங்க உடச்சி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களாம். எந்திக்கா நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நாய் கொலைக்கும்க்கா, அப்புறம் நான் கேட்பேன்லக்கா, எந்திக்கான்னு சொல்லும்போது அங்கேருந்து சௌந்தர்யா ஒன்று தான், நான் தூங்கலை நீ கிளம்பு அப்படின்னு. ஓகேவா? உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்து இங்கே சொல்கிறாங்க, சிம்பத்தி ஓட்டு ரெடி ஆகிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. இது அவங்க பிளான். அழுது அவங்கள உடச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறோம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ப்ரோ. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க தெரியுமா, அந்த சிம்பத்தி ஓட்டு அப்படிங்க, அதை நீங்கள் தானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு அதான் புரியல, நீங்கள் தான் அந்த சிம்பத்தி ஓட்டை கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஒருத்தர் அட்டாக் பண்ணுறீங்க, அவங்க அட்டாக் பண்ண அழுறாங்க, அழுறத சிம்பத்தி ஓட்டு நீங்களே சொல்கிறீங்க. நீங்கள் அட்டாக் பண்ண போய் தானே அவங்க அழுறாங்க, அவங்க அழப்பை தானே சிம்பத்தி ஓட்டாம வருது. இதில் எப்படி அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்ணுறாங்க? இல்லை ஜாக்லினை பற்றி நம்ம சாச்சனா ஒன்று சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம சாச்சனாக்கான ரியல் ஃபேஸ்லாம் தெரியுது. இப்போ பாருங்களேன், ஜாக்லின் போயிட்டு நேராக சௌந்தர்யாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, இதுதான் அவங்களுக்கான கேம். நான் வெளியே போய் தான் நிறைய கேமை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. வாவ், இப்போ வீட்டுக்குள்ளே இருக்குமோ இந்த கேமும் உங்களுக்கு புரியல. அப்போ ஏமா நீ உள்ளே வந்தனே ஜாக்லின்கிட்ட செம்ம ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசினேன். அதான் ஒரு உள்ளே வந்த அன்னைக்கு நைட்டு கூட பார்த்துருப்பீங்க, சௌந்தர்யாவை கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஜாக்லின்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பீங்களா? ஏன் ஷேர் பண்ணீங்க? அந்த இடத்துல டக்குன்னு ஜாக்லினை பற்றி சொல்ல வேண்டியதானே, ஜாக்லின் நீங்கள் இப்படி தான் ஒரு கேம் போட்டுட்டு இருக்கீங்க, ஒவ்வொருத்தர் அழுதா பக்கத்தில் போய் உட்காந்து அந்த இடத்த சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு கேம் போடுறீங்கன்னு சொல்ல வேண்டியது. நீங்களாம் கேமர் தானே. இப்போ வீட்டுக்கு வந்திருக்க அந்த 8 பேருமே கேமர்ஸ், மற்ற உள்ள இருக்காங்களா அந்த 8 பேர் டம்மிஸ், அந்த டம்மிஸை இந்த 8 பேர் கேமர்ஸ் வந்து அடிக்கிறாங்களாம். இதுதான் அவங்களுக்கான ஒரு பிளானாக வச்சுருக்காங்க. மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே பயங்கரமாக பிளான் போடுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த டாப் 5 ஆர்டரை எப்படி மாற்ற போகிறாங்க, ரயான் உள்ளே வர போகிறான்னு சொல்கிறாங்க, ரயானை எப்படி கொண்டு வர போகிறாங்க, யாரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்கணும். நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நம்புகிறேன் ப்ரோ, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சௌந்தர்யா வந்து ரெஸ்ட் ரூமில் போய் அழ ஆரம்பிச்சாங்க. ஏன்டா வெளியே இருந்தால் தான்டா சிம்பத்தின்னு சொல்கிறீங்க, நான் உள்ளே போகிறேன்டான்னு சொல்லி உள்ளே போய் அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது ரியா சொல்லிட்டாங்க, இந்த கேமுக்கு நான் வரல, ஒருத்தர் அள வச்சு டவுன் பண்ணி அவங்கள எப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்லி காட்டி அதில் நான் வந்து சிரிக்கணும் எனக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரியா சொல்லிட்டாங்க. ரியா சொன்ன சாச்சனா டக்குன்னு எனக்கும் அது கிடையாதுக்கா, எனக்கும் அது கிடையாது, எனக்கு அப்படி ஒரு கேம் ஆகணும்னு அவசியமே இல்லை. சூப்பர் சாச்சானா, அப்படி ஒரு கேம் ஆகணும்னு விருப்பமே இல்லை. விருப்பம் இருக்காது, அது எப்படி விருப்பம் இருக்கும்? அதாவது நேற்று நைட் ஒன்று சொன்னீங்க தெரியுமா, நான் அடிக்க போகிறேன், அவளை உடைக்க போகிறேன், ஆனால் அது சிம்பத்தி ஓட்டா மட்டும் மாறக்கூடாது, அதுக்கு எனக்கு ஒரு பிளான் சொல்லுங்கன்னு சொன்னீங்க தெரியுமா. வேற இன்னொன்று ஐயோ சாச்சனை பற்றி இன்னொன்று சொல்லணும். நேற்று அந்த கிளிப்ஸ் நான் கவனிச்சேன், சாச்சனை வந்து ஃபேட்மெண்ட்டை சொல்கிறாங்க, நம்மளெல்லாம் எதுக்கு பிக் பாஸ் உள்ள கூட்டிருக்கான் தெரியுமா, மக்கள் நம்மளாம் இல்லைன்னு மிஸ் பண்ணியிருக்காங்க, மக்கள் நம்மளாம் உள்ள இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்பட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினாங்க பாருங்க. நல்லா ஆடி போயிட்டேன். வாவ்,
பியூட்டிஃபுல் அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கான கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீடு இன்னைக்கு ஒரு மாதிரி சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் பயங்கரமாக இருக்க போது. இல்லை எனக்கு என்ன சின்ன மன வருத்தம்னா, விட்டா அவனே வின் பண்ணிட்டு போயிடுவானோன்னு தோணுது. முத்துக்குமரனை விட்டா அவனே வின் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் முத்துக்குமரனுக்கான ஓட்டுக்கள், முத்துக்குமரனுக்கான சப்போர்ட்டர்ஸ் உங்களை காப்பாற்றோன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா? அது இப்போ நடந்துட்டு இருக்கு வெளியே. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க அந்த 4-5 பேரை பற்றி யாராச்சும் ஆப்போசிட் பண்ணி பேச ஆரம்பிச்சா அதை ஒரு போஸ்டாவோ இல்லை அதை எடுத்து ஒரு ட்வீட்டாவோ போட ஆரம்பிச்சாச்சு பயங்கரமா. அப்போ இதை தான் நம்ம ஃபேட்மேன் சார் சொல்லியிருக்காங்க. அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க, பயங்கரமாக காப்பாற்றுறாங்கப்பா. வெறி கொண்டு போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்ல நண்பர்களே, ரீப்ளேஸ்மெண்ட்ல நம்ம சாச்சனா வர்ஷினி உங்க 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணா எப்படி இருக்கும்? உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாமா?